எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். முன்னோர்கள் நமக்கு வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பலவிதமான வழிகளில் கொடுத்திருக்கிறார்கள். புராணமாகட்டும், இதிகாசமாகட்டும், அல்லது பூஜா முறைகளாகட்டும், ஹோமங்களாகட்டும், மந்திரங்களாகட்டும், எத்தனையோ விதத்தில் நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதில் வராகி உபாசகர்களுக்கும் வராகியை நேசிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்த ஒரு பொக்கிஷம்தான் வராகி மாலை. இந்த வராகி மாலையை பற்றிய பதிவை நான் முன்பே கொடுத்துள்ளேன். அதன் வரலாறு என்ன, யார் எழுதினார்கள், எதற்காக எழுதப்பட்டது போன்ற முக்கியமான விஷயங்களை அந்த காணொளியில் கொடுத்துள்ளேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க்ல பாருங்க. இன்றைய காணொளியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவி தரிசனம். வராகியை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காணொளியாகியதால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் உற்றார் உறவினரோட பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலுக்கு நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ காணொளியில் போகலாம். முதல் பாடலே வராகியின் அந்த திரு தோற்றத்தை பற்றிய ஒரு அழகான பாடலாகும். அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம், இரண்டு கண்ணும் குருமணி நீலம், கை கோமேதகம், நகம் கூர்வயிரம், திருநகை முத்துக்கனிவாய், பவளம் சிறந்தவல்லி, மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. இந்த பாடலை நம்ம எப்பயுமே வராகியை நாம் வணங்கும் நேரத்தில் இந்த பாடலை சொல்லி அவளை வணங்குவது என்பது மிக சிறப்பு. வராகியின் காதுகள் இரண்டும் கோமளமாக இருக்கிறதாம். இரு குழை கோமளம். அவள் கால்கள் இரண்டும் புஷ்பராகத்திற்கு நிகராக இருக்கிறது. இரண்டு கண்களும் நீலக்கற்கள் போல கருத்து ஒளிர்கின்றன. கை கோமேதகம், நகம் கூர்வயிரம். அவளது இரண்டு திருக்கரங்களும் கோமேதகமாகவே காட்சியளிக்கிறதாம். அவளது நகங்கள் வெண்மையாகவும் பளபளப்பாகவும் வைரத்தை போன்று கூர்மையானதாகவும் இருக்கிறதாம். திருநகை முத்து கனிவாய் பவளம். அவளது சிரிப்பானது முத்துப்பரல்கள் போல இருக்கின்றனவாம். அவள் இதழ்கள் பவளம் போல் சிவந்திருக்கின்றன. சிறந்த வள்ளி, மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. அவளது உடலானது பச்சை நிறத்தில் மரகதம் போல் ஒளிர்கின்றதாம். எவ்வளோ அழகாக அம்பாளை பற்றி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம எல்லா விதமான பூஜைகள் செய்யும் பொழுதும் முதல்ல உக்காந்து அம்பாளோட அந்த திரு ரூபத்தை நம்ம மனதிற்கு முன்னால் கொண்டு வந்து இருத்த வேண்டும். அதுக்காக தான் இந்த பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டு நம்ம பாடும் பொழுது நம்மளையே அறியாமல் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவம். எப்போ நான் வராகியை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பாடுற பாட்டு இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நீங்கள் பாடும் பொழுதே அம்பாளோட அந்த திருவுருவமானது நம்மளோட மனக்கண் முன்னால் வந்து நிற்கும். அப்படி அந்த தியானத்துக்கு அம்பாள் நின்றுட்டானாலே அப்புறமா நீங்கள் ஒரு எந்திரத்தில் ஆவாகனம் பண்ணுறதோ, கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறதோ, தீபத்தில் ஆவாகனம் பண்ணுறதோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். யாரை நாம் நினைக்கிறோமோ அவரது உருவத்தை நம் முன்னால் முதலில் கொண்டு வர வேண்டும். இதை தாங்க இப்போ சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இருக்காமல் உங்ககிட்ட இருக்கா மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சனாதன தர்மத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா விதமான பூஜை முறைகளிலும் எல்லா ஸ்லோகங்களிலும் மந்திரங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியான ஸ்லோகம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் தியானம்னு பண்ணும் பொழுது உங்கள் மனதானது அந்த உருவத்தின் மேல் ஒருமுகப்பட்டு உங்களது எண்ண குவியங்கள் அதன் மேல் இருக்கும் பொழுது அங்கு ஆகர்ஷண சக்தி என்பது அதிகரிக்கிறது. முதல் பாடல் வராகி அன்பர்கள் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாடல். இந்த பாடலை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் மற்ற வராகி பக்தர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.
ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நன்றி, வணக்கம்.